சிவாஜி தோத்துட்டாரையா உங்க நடிப்புல? புள்ளைய காப்பாத்துறீங்களோ? ஐயா, என் மவன் ஓடிட்டா சாமி. கடிதாசி எழுதி வச்சு ஓடிட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல தவம் பண்றதுக்கு ஏதாவது காட்டுக்குள்ள போயிட்டீங்களா? தெரியுமா? தெரியுமில்ல. அப்ப வந்தீங்களா? இல்ல இல்ல, இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? சொல்லி விட்டாங்களோ? எங்க புருஷங்களை போலீஸ் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி விட்டாங்களோ? போலீஸா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஐயா சாமி, போதும் ஐயா. உங்க மகளுங்க நடிப்பே போதும். நீங்க வேற தனியா நாடகம் போடுறீங்களா? சொல்லிருப்பாங்களே, மூத்தவர் வர்ற மாதிரியா இருக்கு, நீங்க கொள்ள பக்கமா வாங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் சுரண்டிட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு சொல்லிருப்பாங்களே. ஐயா ராமச்சந்திரா, பொண்ணா ஐயா பெத்து வச்சிருக்க, பேரை வச்சிருக்கே பாரு, நந்தினி நொந்தினின்னு. என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறா தெரியுமா? ஆக்கி போடுறாளா? ஆமா தெரியும், சொன்னா. அப்ப தெரியுமில. வேண்டான்னு சொல்றதை விட்டுட்டு நல்லா செய்யன்னு வாழ்த்து அனுப்பியிருக்கீங்களோ? அந்த தைரியத்துலதான் தாலி அறுத்து போட்டுடுறேன்னு சொல்றான் உம்மவன். என்ன வார்த்தமா பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என் குடிய கெடுக்க வந்தவளுகள வேற என்ன பேசணும் நானு? எது குடியை கெடுக்கிறோமா? இல்ல எனக்கு புரியல. யார் குடிய யார் கெடுக்கிறது? மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். எங்க சுயமரியாதையை பத்தி பேசினா குடியை கெடுக்கிறதா? இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறோமே இங்கனே, எங்க புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். என்னடி அப்ப வந்ததும் குரல் ஒசத்தி பேசுற? ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன், என் குடும்பத்தை கெடுக்க வந்த ராட்சசிங்க நீங்க. என்ன சார் பேசிட்டு இருக்காங்க? விடுங்க ராமச்சந்திரன், விடுங்க. அந்த குட்டச்சி பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு தா உள்ள இருக்காள நெட்டச்சி, அவ பாடம் எடுக்கிறா, நீ சமைச்சு போடுறேன்னு கிளம்பிட்ட. உங்களை எல்லாம் விட்டுருக்க கூடாதுடி. நான் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். இந்தாருங்க சம்பந்திகளா, இன்னைக்கு நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது. என் மவன் வந்துடுவான். அவங்கிட்ட பேசி உங்க மகளுகளை அறுத்து விட்டுடுவேன். கையோட கூட்டிட்டு போங்க. ஐயோ பயந்து வருது. என் மவன் வரட்டும், நடக்கிற கூத்த பாருங்க. எதுவும் கேட்காதீங்க, எதுவும் பேசாதீங்க. புதுசா கூத்து கட்ட போறாங்க, அதான் தினைக்கும் ஒன்று கட்டுறாங்களே. வரட்ட ராஜபாட்டை பார்க்க தானே போறோம், புது கூத்து. ஓ, என்னையா இது? எங்க பார்த்த? எனக்கு தான் ஏன் தெரியும். என்ன இங்கதான் இருப்பாரு? என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? இங்க பார்த்த அங்க பார்த்தேன்னு ஏதோ சொல்றீங்க. யாரை கேட்டாலும் யாருக்கும் எதுவுமே தெரியல. என்ன எங்க போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விளையாட்டா இருக்கா? எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல? உன் வீட்டுல இருந்தே ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அதுவும் உன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். விசாரிக்க வந்தா அலக்கழிக்கிறீங்களா எங்களை? யோ, அதான் தெரியாதுன்னு சொல்றான்ல. திரும்ப திரும்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே போய் தேட சொல்லுங்க. என்னையா ஓவரா பேசிட்டு இருக்கிற? மத்த போலீஸ்கார மாதிரி என்ன நினைச்சிட்டியா? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அடிச்சு தொங்க விட்டு போயிருவேன். நீ வசதியானவனா? நீ மிரட்டான் பயந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை விட வசதிக்காரன், பணத்துல பெரிய ஆளு, அரசியல்வாதி எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான் இங்க. பார், பேசாம சொல்றத கேட்டு உங்க அண்ணன் எங்கன்றத சொல்லிடு. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் தெளிவா சொல்றான்ல,
எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்புறம் எதுக்கு சார் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? யோ என்னையா சம்பந்தம் இல்லைன்ற? இவன் யார் இது? உன் தம்பி தானே? இவன் தானே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்புறம் சம்பந்தம் இல்லைன்ற? அண்ணே அவன் தான் தெரிஞ்சா சொல்ல மாட்டான், நீயாவது சொல்லி தொலையேன். ஏய் வாய முடி சும்மா இருக்கேடா. எல்லா பிரச்சனையும் உன்னாலே எவ்வளவு இருந்தா உன்னை பாத்துக்கிறேன்டா அப்புறமா. பேசிட்டு இருக்கான். இந்த இருங்க சார், அதான் நாங்க 2 பேருமே சொல்லிட்டோம்ல, எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, இல்லாட்டி மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு. இது மரியாதை கேட்டு போயிடுமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா நீ? யோ குணசேகரன் தம்பிங்க நாங்க. அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையன், அவனை சங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னடா ஓவரா பேசுற? டேய் கதிரு, அண்ணன்டா. ஆனா அதான் அண்ணன் வந்துட்டல, ஏன் அழுகுறீங்க? அழுகாதரா. ஆமா அவங்க அடிச்சுக்கிட்டாங்க உங்களை. யார் அவங்க? யார் அவங்க? நான் உங்களை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. யாரா சொன்னா? நான் போய் உங்களை கொலை பண்ணுவேன் நானு. யாரா சொன்னது? யார் சொன்னா? அந்த பரதேசி சக்தியும் அந்த ஜனனியும் தான். நான் உங்களை கொண்டுட்டு தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதானே எங்களை அடிக்கிறாங்க. டேய் அவனை விடு. அதுக்காக இன்னாருன்னு தெரிஞ்சு என் பிள்ளை மேல கை வைப்பீங்களா? டேய் அண்ணா இங்க வர, நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? குணசேகரன் தம்பி மேல வச்சிருக்க. காக்கி உடுப்பு போட்ட உனக்கு கொம்பு படுத்துக்கிறதுமா? சார் உங்க தம்பி சக்தி தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி வை, ஆளை கூப்பிட்டு விசாரி. அடிக்கிறதுக்கு உனக்கு யாரும் உரிமை கொடுத்தா? சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உண்மையை சொல்ல சொன்னா உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க சார். எது உண்மை? என்னை மறைச்சு வச்சாங்கிறது உண்மையா? என்னை கொண்டுட்டாங்கிறது உண்மையா? இப்ப என்ன பண்ணுவனே? கோர்ட்டுக்கு தானே பாபா. டேய் நம்ம வக்கீலுக்கு போன போடுறேன். சரி காக்கி சட்டை களத்த விட கூடாது. சார் போலீஸ் மேல கைய வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. போலீஸ் பவரை யூஸ் பண்ணி பொதுமக்கள் மேல கை வச்சாலும் தப்பு தான். கடைசியில் எங்க போவ? கோர்ட்டுக்கு தானே போவ. வா அங்கே வச்சு பாத்துக்கிறோம். ஆனா
அதுவரை இந்த குணசேகரன் பொறுத்திருக்க மாட்டேன். குணசேகரன் கோர்ட்டே தனி. அந்த கோர்ட்டில் உனக்கு தண்டனை இருக்குடே. தம்மா, நீ என்ன பண்ணிட்டு தர்ற? நீ தான் இவ்வளவு உரண்டி இழுத்து விட்டவளா? சத்தி, என்னப்பா இங்க வாடா. அண்ணங்கிட்ட வாப்பா. ஆள் தான் வளர்ந்துருக்க. அண்ணன் மாதிரி புரிஞ்சுக்கலையாப்பா நீ? ஞானா அண்ணா. இவன் இருக்கானே, இந்த சின்ன பிள்ளைய அப்பங்கண்ணத்துல அப்படி இப்படி தட்டி தட்டி விளையாடும்ல, பயந்துருவோமா. அதோட சேர்ந்து போய வாப்பா, வீட்டுக்கு போவா. வண்டி இருக்கா? சரி வாங்க, வந்து சேருங்க. ஞானா, இவன் பேரை நோட் பண்ணி வை. சரிண்ணே. இருக்குடி உனக்கு. ஏமா நந்தினி, சக்தியோட ஜனனி கூட போயிருக்கான்னு சொன்னேன்ல, போனை போட்டு எங்கே இருக்காங்க என்னன்னு விசாரிமா. முக்கியமான வேலைக்கா போயிருக்காங்க. ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களே பண்ணுவாங்க. ஏம்மா நந்தினி, அந்த அம்மா சாப்பிட்டாங்களா? வயசான காலத்தில் பட்டினி கிடக்கூடாது, 2 தோசையை ஊற்றி கொடுமா. இதை யோசிச்சு தான் மோர் கொண்டு போய் கொடுக்க போய் தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்துச்சு நீங்கள் வரப்ப. என்ன சொல்லிச்சு தெரியுமா? சாப்பிடாம இருந்து உசுரை விட்டு அந்த பழியை தூக்கி எங்க மேல போட போதும். இந்த பழியெல்லாம் வாங்கி கட்டிக்கவா நாங்க இங்க வாக்கப்பட்டு வந்தோம். ஏய், என்னடி உள்ளார முனங்க? பேசாம இருக்க மாட்டீங்க? என்னக்கா? இந்தம்மா நந்தினி, ரேணுகா கூட போமா. அத்தை, இப்ப என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு புரியல. உங்க மகன் வரப்போறான், அவ்வளவுதானே? வந்துட்டு போட்டுமே. நாங்க என்னமோ வரக்கூடாதுன்னு கதவை அடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிய. எங்களுக்கு பேசக்கூட உரிமை கிடையாதா? காலையில இருந்து சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிய. ஏய், பிஞ்சிடுண்டி உனக்கு. வாய் கொழுப்பு எடுத்தவளே. செக்க மாடு மாதிரி வீடே கதின்னு தானே கடந்தீங்க. அப்ப நல்லா தானடி இருந்தீங்க. சும்மா உக்காந்து திங்கிறதுக்கும் உடுத்துறதுக்கும் உங்களுக்கு என்னடி கேடு வந்துருச்சு? என்னமோ அந்த ராங்கிக்காரி வந்து சாவி கொடுத்துட்டா பொம்பரமா ஆடுறீங்க. சோறு 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 தான் வாழ்க்கையா? 3 வேளை சோறு சாப்பிட்டா பெரிய சாதனை படைச்சுதான் அர்த்தமா? இப்ப நீங்க சோறு போட்டதுனால கூழ கும்பிடு போட்டு உங்க காலடியிலே கிடக்கணுமா? ஏய், என்ன சும்மா சும்மா கை வாங்குறிய? சோறு தான் வாழ்க்கையா? 3 வேளை சோறு சாப்பிட்டா பெரிய சாதனை படைச்சுதான் அர்த்தமா? இப்ப நீங்க சோறு போட்டதுனால கூழ கும்பிடு போட்டு உங்க காலடியிலே கிடக்கணுமா? ஏய், என்ன சும்மா சும்மா கை வாங்குறிய? விடுறி. தப்பு பண்ணிட்டேடி, தப்பு பண்ணிட்டேன். உங்களை எல்லாம் இழுத்துட்டு வந்த பத்தியா? அதான் இப்ப பாடா படுறேன். ஏய், இந்தாரு, ஒருத்தியும் வேண்டாம். இந்த வீட்டை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் மிதமிஞ்சி போயிட்டீங்க. இனி உங்க கால் இங்க தங்காது, வாயும் சும்மா இருக்காது. நீங்க போய் உங்க அப்பா வீட்டுல உட்காந்து என்னென்ன கூத்தடிக்கணுமோ அடிங்க. ஏண்டி அன்னைக்கு சொன்னேன் இல்ல, அறுத்துட்டு போயிடுறேன்னு. இன்னைக்கு நானே ஒரு முடிவு பண்ணி அனுப்புறேன். நீ போ. நீ பெத்ததையும் கூட்டிட்டு போ. அப்படியெல்லாம் போக முடியாது. அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாது. உங்க மகன் வரட்டும், அவர் எங்களை வெளில போக சொல்லட்டும். ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு புறவு நடைய கட்டுறேன். எது உனக்கு சேர வேண்டியதா? என்ன உன் பாட்டம் வந்து எனக்கு படி அளந்தானா? நீ கேட்டு வாங்கிட்டு போறதுக்கு? ஏன் பேச மாட்டீங்க? இந்த வீட்டுக்கு கல்யாணம் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து நான் செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? என் புருஷன் ஜெட்டில இருந்து உங்க உள்பாவோட வரைக்கும் தோச்சு போட்டிருக்கேன். நீங்க குடிச்ச கஷாய டம்ளர்ல இருந்து
என் புருஷன் குடிச்ச சாராய டம்ளர் வரைக்கும் கழுவி போட்டிருக்கேன். இந்த வீட்டுல தினைக்கும் கவுச்சி சமைக்கணும். ஆனா கவுச்சி வாடையே வரக்கூடாது வீட்டுக்குள்ள. தினைக்கும் இந்த வீட்டை மொழுகி 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 சாம்பிராணி போட்டு வாசனையா வச்சிருக்கேன். உங்க புள்ள கட்டியிருக்காரு இந்த வசந்த மாளிகை. இதுல புல்லு புடுங்குற வேலையில இருந்து சாக்கடை அடைப்பு எடுக்கிற வேலை வரைக்கும் பார்த்திருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு உங்க பாட்ட வந்து தருவாரா? ஏய், ரொம்ப பேசுற, பிச்சு போடுவேன் பிச்சு. அப்படிதான் பேசுவேன். உங்களையும் உங்க புள்ளையும் ஒத்த வார்த்தை கேட்டுட்டோமா, அதுக்கு இவ்ளோ பண்றீங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேணாமேன்னு பாக்குறேன். தெரிஞ்சா நீங்களே வாயிலும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுவீங்க. வேணாத்த, சில விஷயம்லாம் என்ன பேச வைக்காதீங்க. உங்களுக்கும் நல்லதில்லை, எங்களுக்கும் நல்லதில்லை. என்ன சொன்னீங்க? வாசல் உட்காந்துட்டு செத்து போயிட்டு அந்த பழைய தூக்கி ஏன் மேல போடுவீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் அத்தை. நீங்க சாப்பிடாம போய் சேர்ந்தா தா உங்க தலைமாட்டில நின்று அழுதுட்டு 8, 16, 30ன்னு படையில வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவோம். சொல்லுவீங்களே சோறுதான் முக்கியம், சோறுதான் முக்கியம்னு, அதை பொங்கு போயிருவோம். நீங்க தானே ஒட்டு உறவு எல்லாத்தையும் உதுத்து விட்டு வாழ பழக்கி கொடுத்தீங்க. அதுக்கு நல்லாவே பழகிட்டோம். நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் கிளம்பிட முடியாது. ஆண்டவன் எல்லாரையும் இத்தனை நாள் இங்க இருக்கணும், இதுதான் உன் வேலைன்னு அளந்து வச்சுட்டு தான் இருக்கான். அவன் நினைச்சா மட்டும்தான் கூட்டிட்டு போக முடியும். அது உங்களால அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போக மாட்டான். நீங்களும் உங்க பிள்ளைங்களும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்காம அப்படிலாம் போயிட முடியாது. இங்க பாருங்க, உங்க மகன் இல்லைன்னு தானே இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அவர் வரப்போறாரு. வர போறாரு இல்ல, வர்றான். அதைத்தான் நானும் சொல்றேன். அவர் வராருல, அதை நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருங்க. சும்மா உரண்டு இழுத்துக்கிட்டு இருந்தீங்க, வேற மாதிரி இழுத்து விட்டு போயிருவேன். நீங்க ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்க இந்தாருங்க, அவங்க எல்லாம் வருவாங்க. வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க, டிராமா போடுவாங்க, இந்த அம்மா மாதிரியே உளருவாங்க. திடீர்னு ரோசம் பொத்திக்கிட்டு வந்து என் புள்ளைய கூட்டிட்டு போறேன்னா ஏதாவது பேசி வைக்காதீங்க. நான் வர மாட்டேன். எனக்கு இங்க தீர்க்க வேண்டிய கடன் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் வருவாங்க, வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க. திடீர்னு ரோசம் பொத்திக்கிட்டு வந்து என் புள்ளைய கூட்டிட்டு போறேன்னா ஏதாவது பேசி வைக்காதீங்க. நான் வர மாட்டேன். எனக்கு இங்க தீர்க்க வேண்டிய கடன் நிறைய இருக்கு. இந்த வீட்டுக்கு என்ன அனுப்புறப்ப நான் எப்படி பாருந்தேன்? இப்ப நான் அந்த நந்தினி மாதிரியா இருக்கேன். நீங்க வெளியில பாக்குறத விடுங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு தெரியுமாப்பா? மாடிக்கு கீழுக்கு நடந்து நடந்து வீட்டை மொழுகி மொழுகியே பாதி உசுறு போயிடுச்சு. எப்ப எடுங்க பிரஷர் லோவா தான் இருக்கும். இதை தாண்டி இந்த வைட்டமின் A, B, C, D எதுவுமே இல்ல. நேரத்துக்கு திங்காம அல்சர் வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி உங்க மாப்பிள்ளை தினைக்கும் குடிச்சிட்டு வந்து அடிச்சு புரண்டு சண்டை போட்டு அள வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி பஃப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வீசிங் ஏறி போய் கிடக்கு. நான் டான்சர் தானேப்பா, எம்பட்டு நேரம் ஆடுவேன் மூச்சு புடிச்சுக்கிட்டு. இப்ப நான் அந்த சமையல் கட்டுல இருந்து இங்க நான் வரத்துக்குள்ள கால் நோவுது. நான் நானாவே இல்ல. இதெல்லாத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ரூல்ஸ். இந்த அம்மா போட்ட ரூல்ஸ், அது பொம்பளை ஆளுகளுக்கு மட்டும் போட்ட ரூல்ஸ். குளிக்காம அந்த படிக்கட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாது. குளிச்சுட்டு தான் கீழே இறங்கணும், குளிச்சுட்டு தான் சமைக்கணும், குளிச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்பதான் அந்த ஆத்தா இந்த வீட்டுக்குள்ள நிக்குமா. இந்த வீட்டுல இதே இடத்துல நடு ஹால்ல உட்காந்து இவங்க மாவன் கவுச்சு தின்னுவான், குளிக்காம தின்னுவான், நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிப்பான். அப்ப அந்த ஆத்தா அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கும்ல.
அவனை கேள்வி கேட்க அவனை அடக்க துப்புல வந்துட்டாங்க பேசுறதுக்கு. அக்கா தலை குளிச்சுட்டு அப்படியே ஓடி ஓடி சைனஸ் வந்து தலைவலி வரும். தலைவலி வந்தா தூங்குறத விடுங்க, உட்கார கூட கூடாது, அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வரணும், உங்க புள்ள வரணும். இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு பாத்துக்கலாம்.